அப்டேட் ஜூன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெங்கட் பிரபுவுக்கு 2 மாசமா ஏதாச்சும் ஒரு அப்டேட் கொடுத்தாகணும் ஃபேன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தாரு. அடிக்கடி டிவி வந்து பண்ணிட்டு இருந்தாரு. சரி, இப்போ அவர் எதிர்பார்த்த மாதிரியே நியூ இயர் ஸ்பெஷலா தளபதி 68 படத்துலேயே ஃபர்ஸ்ட் ஸ்டார் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு நம்ம யுவன் சங்கர் ராஜா அவர்கள் தான் மியூசிக் பண்ணுறாரு. எக்கச்சக்கமா ஆக்ட்ரஸ் பார்த்தீங்கன்னா நடிக்கிறாங்க. ஸோ அதுக்கான தனி வீடியோவே பார்த்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஒரு போஸ்டரில் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க, போஸ்டர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கிளிக் பண்ணி வந்திருக்கிற நண்பா நம்பிகளுக்கு வணக்கம். சேனல் இப்போ போஸ்டையும் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ல வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டர் பார்த்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்குள்ள ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா 2 விஜய் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓல்டாக இருக்கிற மாதிரியான ஒரு தளபதியும், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எங்கா இருக்கிற மாதிரியான ஒரு தளபதியும் பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. படத்துடைய ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா துபாய்க்கு ஷூட்டிங் போயிருக்காங்க. டபுள் ஆக்டிங்ல தான் நம்ம தளபதியோட நடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி படக்குழு கன்ஃபர்மேஷன் பண்ணுற மாதிரி டபுள் ஆக்ஷன் தான் நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா மகன் மாதிரியான ஒரு கான்செப்ட் மாதிரி தான் தெரியுது. நான் ஒருத்தரை பார்த்தீங்கன்னா வயசானவரும், ஒருத்தரை பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கிற மாதிரி அப்படின்னு காமிக்கிறாங்க. ஸோ அதனால அப்பா மகன் கான்செப்ட் மாதிரி தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸ்வீட் மெமரி இந்த மாதிரி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு லைன் கொடுத்துருந்தாங்க. லைட் கேன் டெவர் தி டார்க்னஸ் பட் டார்க்னஸ் கன்னர் கன்சியூம் தி லைட் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஒரு லைன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்கான அர்த்தம் பார்த்தீங்கன்னா இருட்டாக இருக்கிற ஒரு இடத்துல வெளிச்சம் வந்துச்சுன்னா அந்த இடமே பார்த்தீங்கன்னா வெளிச்சமாயிரும். அதுவே ஒரு வெளிச்சமா இருக்கிற இடத்துல இருள் வந்துச்சுன்னா அது பார்த்தீங்கன்னா இருள் ஆகாது அப்படிங்கிறத லைனுடைய அர்த்தம். இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து ஒரு டைம் டிராவல் மாதிரியான ஒரு கான்செப்ட்ல வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சில டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா வெங்கட் பிரபாவர்களுக்கு மாநாடு திரைப்படம் மூலமா அந்த டைம் டிராவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்து ரொம்ப செட் ஆயிடுச்சு. ஸோ அதனால இந்த ஒரு திரைப்படம் பார்த்தீங்கன்னா டைம் டிராவல் மாதிரியான ஒரு திரைப்படமாக தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கான ஒரு லைன் மாதிரி தான் இந்த ஒரு லைன் பார்த்து எனக்கு தெரியுது. ஸோ நான் எப்படி சொல்கிறேன்னா, ஸோ இந்த வெளிச்சம் இருள் இந்த ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் அண்ட் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். ஸோ அப்படி வச்சு பார்க்கும்போது ப்ரெசென்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூச்சரை வந்து ஈஸியாக மாற்றிட முடியும். ப்ரெசென்ட் ஒரு விஷயம் பண்ணுறோன்னா ஃபியூச்சரில் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஃபியூச்சருக்கு போயிட்டு நம்ம ப்ரெசென்ட்டை மாற்றணும்னு நினச்சா முடியாது. ஸோ அதே மாதிரியான ஒரு லைன் மாதிரி தான் இதுவும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம கதை யோசிச்சு பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த 2 விஜயமே பார்த்தீங்கன்னா ஒரே ஆள் தான். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்லாம் வயசான மாதிரி இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் இந்த ப்ரெசென்ட் நடந்ததை மாற்றி நம்ம ஃபியூச்சரில் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால எப்படியோ ஒரு விஷயம் மூலமாக வந்திருக்காரு, இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு நினைக்கிறேன். ஸோ அப்படி மாதிரி ஒரு வித்தியாசமான கான்செப்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சான்ஸ் இருக்கு. ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தோன்னா அப்பா மகன் மாதிரியான கான்செப்ட் மாதிரி தான் தெரியுது. ஸோ வெயிட் பண்ண பார்ப்போம் என்ன மாதிரிலாம் பண்ண போகிறாங்க படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த திரைப்படத்துக்கு பார்த்தீங்கன்னா தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர் வச்சிருக்காங்க. ஸோ எந்த ஒரு நேரமே பார்த்தீங்கன்னா நல்ல நேரம் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு லைனோட நல்லாவே பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இன்னும் படத்தில் இன்னும் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஒரு திரைப்படம் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமே இல்லை. ஸோ நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் எங்கிட்ட கமெண்ட்லாம் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சங்கி ரிவ்யூ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்க அதுக்கு முந்தைய விடைபெறுவது உங்களை நான்.